பண்டைய இந்திய வரலாற்றை படிக்கும்போது பெரும்பாலும் கவனம் வட இந்திய அரசுகளில்தான் இருக்கும். மௌரிய எம்பையர் மற்றும் குப்த எம்பையர் போன்ற பேரரசுகள் இந்திய வரலாற்றின் மையமாக காட்டப்படுகின்றன. ஆனால் இதனால் ஒரு பெரிய வரலாற்று பிழை உருவாகிறது. தென்னிந்தியா ஒரு அமைதியான பகுதி அல்ல, அது தொடர்ந்து மோதிக்கொண்டிருந்த பல தமிழ் அரசுகளின் நிலமாக இருந்தது. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தமிழ் மன்னன் தனது எதிரிகளை முறியடித்து வேகமாக எழுச்சி பெற்றார். அவர்தான் கரிகால சோழன். கரிகால சோழன் தனது அண்டை நாடுகளை வெல்வதிலேயே நிற்கவில்லை. தென்னிந்தியாவை தாண்டி முழு இந்திய துணைக்கண்டத்திலும் சோழராட்சியின் தாக்கத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இருந்தது. தெற்கின் கடைசி முனையில் இருந்த ஒரு அரசு கூட வட இந்திய அரசுகளுக்கு சவால் விட முடியும் என்பதை அவர் நிரூபித்தார். ஆனால் வெளிப்புற வெற்றிகளுக்கு முன் அவர் தனது சொந்த அரண்மனையிலேயே உயிர் தப்ப வேண்டிய நிலை ஏற்பட்டது. அவரது இளமை காலம் சதிகள், படுகொலை முயற்சிகள் மற்றும் அரியணை தகராறுகளால் நிரம்பியிருந்தது. கடுமையான நடவடிக்கைகள் மற்றும் உள்நாட்டு ஒழிப்புகள் மூலம் சோழ நாட்டை முழுமையாக தன்னிடம் விசுவாசமாக மாற்றினார். இதனால் அவரது மிகப்பெரிய எதிரிகளான சேரா கிங்டம் மற்றும் பாண்டியா கிங்டம் ஒன்றிணைந்த கூட்டணியை உருவாக்கின. சோழர்களின் எழுச்சியை ஆரம்பத்திலேயே நசுக்க வேண்டும் என்ற நோக்கில் அவர் இணைந்த படையெடுப்பை நடத்தினர். வெண்ணி போரில் கரிகால சோழன் மிகப்பெரிய படையெதிர்ப்பை சந்தித்தார். ஆனால் அவர் நேரடி தாக்குதலை கூட்டணி படையின் மையத்திலேயே நடத்தினார். இதனால் சேரர் மற்றும் பாண்டியர் படைகள் இரண்டாக பிரிந்து அவர்களின் ஒருங்கிணைப்பு முற்றிலும் சிதறியது. போர்க்களம் விரைவில் குழப்பமாக மாறி கூட்டணி தோல்வியடைந்தது. இந்த வெற்றிக்கு பிறகு பல சிற்றரசர்கள் முழுமையான அழிவை தவிர்க்க சரணடைந்தனர். வெண்ணி போர் தென்னிந்தியாவில் சோழர்களுக்கு எதிராக நிற்கக்கூடிய சக்திகளை முற்றிலும் பலவீனப்படுத்தியது. அதன்பின் கரிகால சோழன் தனது படைகளை வடக்கு நோக்கி நகர்த்தினார். முக்கிய நிலவழி வர்த்தக பாதைகளையும் கடல்சார் துறைமுகங்களையும் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார். இதனால் தெற்கின் வர்த்தகம் சோழர்களின் விதிமுறைகளின் கீழ் இயங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அவரது போர் வெற்றிகளில் சில தற்காலிகமானவையாக இருந்தாலும் அவரது பொதுப்பணி திட்டங்கள் நிலையான தாக்கத்தை ஏற்படுத்தின. குறிப்பாக காவிரி நதி நீரை கட்டுப்படுத்தும் பெரும் அணை மற்றும் பாசன திட்டங்கள் மிக முக்கியமானவை. இந்த நீர்ப்பாசன அமைப்புகள் வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்தி விவசாயத்தை நிலையானதாக மாற்றின. அதன் மூலம் அதிகமான உணவுத் தொகையும் வரி வருமானமும் உருவானது. இந்த செல்வம் பின்னர் கோவில்கள், கலை, கட்டிடக்கலை மற்றும் தமிழ் கலாச்சார வளர்ச்சிக்கான அடித்தளமாக அமைந்தது. படை வலிமை, வர்த்தக கட்டுப்பாடு மற்றும் பெரிய பொதுப்பணி திட்டங்களை இணைத்த ஆட்சி முறையை கரிகால சோழன் உருவாக்கினார். பின்னர் வந்த சோழ மன்னர்கள் அதையே அடிப்படையாக கொண்டு இந்திய பெருங்கடல் வரலாற்றில் மிகச் சக்தி வாய்ந்த பேரரசுகளில் ஒன்றை உருவாக்கினர்.